இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனி கோல்டு கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து பியூர் 24 கேரட் கோல்டு, டிஜிட்டல் கோல்டாகவே உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கோல்டு ரிவார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியும் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஹைலைட்டான பெனிஃபிட்லாம் இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். அது மட்டும் இல்லாமல் எஃப்டிலாம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து வித்தவுட் எஃப்டியில் வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அன்செக்யூர் கிரெடிட் கார்டு தான். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட்டை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை டோட்டலாக 2 விதமான பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஸோ 2 பேங்குமே இந்த ஒரே விதமான கிரெடிட் கார்டை ஒரே பெனிஃபிட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் வந்து எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷாகவும் கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம், டிஜிட்டல் கோல்டாக ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை கேஷாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ரீடீம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து இதில் 7% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. எதுலலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஹோட்டல் புக்கிங், அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், ஸோ இந்த மாதிரியான புக்கிங் வந்து பண்ணும்போது அதில் 7% வரைக்கும் அந்த கேஷ்பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அந்த டிஜிட்டல் கோல்டை ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை கேஷாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ரீடீம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். அடுத்த தேர்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக். இது எதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிக் பாஸ்கெட், மைத்ரா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டடான வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய கேஷ்பேக் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கோல்டாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1250 ரூபா வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதாவது 5% கேஷ்பேக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஈச் அண்ட் எவ்ரி மந்த் உங்களால் வந்து 2500 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே அந்த மாதத்தில் ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 2500 ரூபா வரைக்கும் உங்களால் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுல 5% டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் இதில் எங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் இது மூலமாக பண்ணுவீங்க. அதாவது இது வந்து ஒரு ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதில் 1% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலும் ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ அப்படிங்கிறது 0% தான். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீயும் பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு ஆனுவல் ஃபீ, ஜாயினிங் ஃபீ, ரெனியூவல் ஃபீன்னு எதுவுமே வந்து பிடிக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டு தான். ஆனால் அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளா இல்லை மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில். இந்த இடத்துல நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, நாட் எம்ப்ளாய்டு, இல்லை ரிட்டையர் பர்சன். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வாங்குவீங்க அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணணும்.
50,000 இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 50,000 to 1 lakhக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 lakh to 2 lakh, 2 lakh to 3 lakh. ஸோ இதில் எந்த ரேஞ்சில் நீங்கள் சேலரி வாங்குவீங்களோ அதை செலக்ட் பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விழும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ KYC வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி eKYC அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் பேஸ்ட் KYC, உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை என்ட்ரு பண்ணி அதோட OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா வீடியோ KYC வந்து பண்ண சொல்லுவாங்க. அதையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ரூவ்ட் ஆயிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு வந்து ரிவார்ட்ஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு தான். ஸோ இதில் நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்ரூவ் ஆச்சு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்தபுளாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.